எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பசங்களுக்குன்னு எதுவும் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. நேற்று நைட் பீஸா பண்ணியிருந்தேன். அதுவே 4 பீஸ் மீதி இருந்தது. அது சூடு பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டாங்க. பசங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் எனக்கும் மாமனாருக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் இன்றைக்கி மீட்டிங் போயிருக்காரு. அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுவார். வல்லாரக்கீரை இருந்தது, அதனால் வல்லாரக்கீரை போட்டு இன்றைக்கி சட்னி பண்ணிட்டேன். நம்ம கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னிலாம் பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி போட்டு, அதே மாதிரி தான் கடைசியாக வல்லாரக்கீரையை போட்டு வதக்கிட்டு எப்பயும் போல் சட்னி அரைக்க வேண்டியது தான். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னிலாம் பண்ணும்போது நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன். நைட் டின்னருக்கும் ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். மத்தியானம் லஞ்சுக்கு மாங்காய் சாதம், சுண்டல், இதுதான் இன்றைக்கான மீல் பிளான். ஒரு சிலருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை விட இட்லி தான் பிடிக்கும். எங்கள் மாமனாரும் அப்படி தான். அவருக்காகவே இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டேன். எனக்கு ஆனால் தோசை தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் தான் சுட சுட சுட்டு கொடுப்பாரு. சரி, ஓகே, நைட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானே இன்றைக்கி இட்லியே சாப்பிட்டுட்டேன்.